வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, சொந்த தொழில் யார் செய்யக்கூடாது பற்றி பார்க்கலாங்க. இப்போ சொந்த தொழில் யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது, அதோட விவரம், எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்க சொந்த தொழில் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு சிலருக்கு பாருங்க, இது தெரியாமலே அவங்க சொந்த தொழில் செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் பணம் முதலீடு அதிகமாக செஞ்சு அதில் நஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது அவங்களால முடியாமல் அந்த சொந்த தொழிலை செய்யணுங்கிற ஒரு ஆசையில் போய் அந்த பணமும் விரையாகி கஷ்டத்தில் திரும்பி வேலைக்கு போய் அதையே நினச்சி உடம்பு சரியில்லாமல் எத்தனையோ ஆளுங்களை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ சொந்த தொழில் செய்யக்கூடாது, எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த பதிவில் பார்த்துக்கலாம். இப்போ சொந்த தொழில் அவங்க செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அவங்க சொந்த தொழிலில் ஒரு ஆர்வத்தை அவங்க கம்மி பண்ணிட்டு வேலையிலேயே அவங்க மும்முரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சிடும். ஆனால் இது தெரியாமல் சொந்த தொழிலில் போய் சின்ன முதலீடோ பெரிய முதலீடோ செஞ்சுட்டு அதை இழந்துட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நிலைமை இருக்கிறதுலே ரொம்ப கொடுமை. ஏன்னா சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு அதை நஷ்டப்பட்டுட்டு திரும்பி வந்துட்டாங்கன்னா அந்த இடத்த விட்டு அவங்க வெளியே வர்றதுக்கே ரொம்ப காலம் ஆயிடும். சரிங்களா, அந்த அளவுக்கு மனவேதனை அடைஞ்சிடுவாங்க. இப்போ யார் செய்யக்கூடாது அதை பற்றி இப்போ பார்த்துடலாம். சரிங்களா, இப்போ சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்னத்துக்கு அந்த உங்களுடைய ஜாதகத்தில் யார் செய்யக்கூடாது, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் இவங்க சொந்த தொழில் பற்றி செய்யக்கூடாது. அதுவே அந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தாலும் அவங்களும் சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் சேர்த்து இந்த பதிவில் பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை தான் நம்ம மெயினாக பார்க்கணுங்க. லக்னத்துக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது என்னன்னா, லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி போய் அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல இருந்தாலும் அல்லது நீச்சமாகவோ வக்ரமாகவோ, அதாவது லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி போய் வக்ரமாகவோ நீச்சமாகவோ அல்லது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல போய் இருப்பது, இது எல்லாமே பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் சொந்த தொழில் செய்யாமல் இருப்பதே நல்லது. அவங்க சொந்த தொழில தளப்படாமல் இருப்பதுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்க சொந்த தொழில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த காலகட்டங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட 10ஆம் அதிபதி பாதிக்கப்பட்ட கிரகத்துடைய தேசியம் நடக்குதுன்னா அல்லது அந்த கிரகத்துடைய சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய தேசம் நடக்குதுன்னா ரொம்ப பிரச்சனை, பாதிப்பு, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அந்த தொழிலிருந்து அவங்க வெளியே அந்த இடத்த விட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகிடும். ஏன்னா பணம் விரயம் ஆறுறது அப்படிங்கிற சொந்த தொழில் நிறைய செய்யலாம், வளர்ச்சி அடையணுங்கிற ஒரு ஆசையில் நம்மளும் முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு போகணும், எத்தனை காலம் தான் வேலையே செஞ்சு பிழைக்கிறது, நாமளும் சொந்த தொழில் ஆரம்பித்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், எல்லாரும் மாதிரி நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு எண்ணத்தில் அவங்க அந்த தொழிலை ஆரம்பித்து இருக்கிறத ஒரு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற பணத்தையும் அந்த தொழிலில் மூலயமா கொண்டு போய் போட்டு அதையும் நஷ்டப்பட்டு உட்காடுறாங்க பார்த்தீங்களா. அவங்களெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி கிரகம் இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா, இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, என்னங்க இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அவங்க சொல்லும்போது அவங்க நம்மளால அந்த ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொந்த தொழிலில் ஈடுபடாமல் இருக்கலாம் இல்லைங்களா. அதனால தான் இந்த பதிவு நம்ம போட்டோன்னா இந்த பதிவை பார்த்துட்டு அவங்கள சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா. அதுவும் இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் இல்லைங்க, ஜோதிடராக இருக்கிறவங்க மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் நீங்கள் சொந்த தொழில் ஈடுபடாதீங்க அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லலாம் இல்லைங்களா. அதனால தான் நான் இந்த பதிவு போட்டேன். இப்போ சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி வக்ரமாகவோ நீச்சமாகவோ லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்கள்ல இருக்கும் பட்சத்தில் அவங்க சொந்த தொழில் செய்யக்கூடாது. அந்த காலகட்டம் அவங்க சம்மந்தப்பட்ட தேசம் நடந்தால் சொந்த தொழிலே செய்யக்கூடாது. சரிங்களா, அடுத்த அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த லக்னத்துக்கு அந்த கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கு, இவங்க மாதிரி இருந்தால் இதே தானா, 10ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கு, அதனால நம்ம சொந்த தொழிலை செய்யக்கூடாதுன்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தும் ஒரு சிலர் சொந்த தொழிலை செஞ்சு வளர்ச்சி அடைஞ்சவங்களும் இருக்காங்க இல்லைங்களா. அது எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னா, இப்போ லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு திசை நடக்காம இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பாருங்க லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ அவங்க இந்த மாதிரி இருந்தாலும் சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்று இருந்து
அந்த சம்பந்தப்பட்ட திசை நடந்தாலும் அல்லது லக்ன சுபர்களுடைய சம்பந்தப்பட்ட திசை நடந்தாலும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி நல்ல ஆட்சியாக உச்சமாக அல்லது அந்த லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ நல்ல அமைப்புல குருவின் பார்வை லக்ன சுபர்களுடைய பார்வை சேர்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்புல லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி அந்த மாதிரி அமைப்புல இருந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி நான் மேல சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்து 10ஆம் அதிபதி திசை நடக்கல இந்த 7ஆம் அதிபதியுடைய சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய திசையோ அல்லது லக்ன சுபர்களுடைய திசையோ நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இன்னொருத்தர் தொழில வந்து பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துக்கிட்டு அவங்கள எதா இருந்தாலும் முன்ன நிறுத்தி இவங்க வேலை சொந்த தொழில ஆரம்பிச்சு நடத்திட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு தொழில வளர்ச்சி இருக்குங்க. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பாருங்க 7ஆம் இடம் எப்படி இருக்கு 7ஆம் அதிபதி அப்புறம் அந்த திசை அடுத்தடுத்து வரக்கூடிய திசை இதையெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துட்டு அடுத்தது லக்னத்துக்கு 11ஆம் இடத்தையும் கணக்கு பார்த்துட்டு அதெல்லாம் நல்ல அமைப்புல இருக்கு. இப்ப 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருந்தா அந்த திசை நடக்காத பட்சத்துல இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்க நேரடியா அவங்க மட்டும் சொந்த தொழில் அதாவது அவங்க செய்யாம கூட யாராவது பார்ட்னர் அவங்க நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் அல்லது மனைவியோ அல்லது கணவரோ அவங்கள சம்மந்தப்பட்டவங்களுடைய அவங்களோட சேர்த்து பார்ட்னர்ஷிப்பை மாதிரி சேர்த்து அவங்கள முன்ன நிறுத்தி அவங்க சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில வளர்ச்சி இருக்கும் பிரச்சனை இருக்காது பாதிப்பு இருக்காதுங்க. ஆனா அவங்க மட்டுமே இந்த 10ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு திசை நடக்குது அல்லது 10ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட கிரகத்தோடி சம்பந்தப்பட்டு திசை நடக்குது அப்படின்னா அவங்க மட்டுமே சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்க. அப்படி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா தொழில வளர்ச்சி இருக்காது நஷ்டத்தை ஏற்படுத்திடும் பிரச்சனைகள் பாதிப்பு அந்த தொழில் மூலயமா அவங்களுக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் வரக்கூடிய அது கிரகத்தோடு என்னென்ன மாதிரி எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோ அதை சுத்தி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் சரிங்களா. அடுத்தது இந்த மாதிரி இருந்தனா 7ஆம் இடத்தை நம்ம எடுத்து பார்த்து அந்த பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டு அவங்க செஞ்சாங்க அப்படின்னா தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை எதா இருந்தாலும் அவங்க முன்ன செய்யக்கூடாது அந்த ஜாதகர் செய்யக்கூடாது அவர் பார்ட்னர் வந்து நல்ல அமைப்புல இருக்கிறதுனால அவங்க பார்ட்னரை வந்து முன்ன நிறுத்தி அவங்க தொட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க தொழில அதிகமா பணம் மட்டும் முதலீடு போட்டுட்டு அவங்க தொழில் அதிகமா சம்பந்தம் பெறாம இருக்கும்போது தொழில அவங்க வளர்ச்சி இருக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்தாங்க. இப்போ யார் செய்யக்கூடாது அப்படின்னு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு திசை நடந்தா சொந்த தொழில் செய்யக்கூடாது. இப்ப பாதிப்பு அப்படின்னா நீச்சம் வக்ரம் லக்னத்துக்கு 6 8 12ஆம் இடத்துல போய் இருப்பது அந்த அதிபதிகளோடு சேர்க்கை பெற்றிருப்பது அல்லது வக்ரம் ஆகாம ராகு கேதுவோடு சம்பந்தம் பெறுவது இது எல்லாமே பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு. அந்த ஸ்தானமும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பார்வையில் இருக்கும்போது பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த திசை நடக்குது அப்படின்னா அவங்க சொந்த தொழில் செய்யக்கூடாது. அப்படியே அவங்க செய்யணும் அப்படின்னா 10ஆம் சம்பந்தப்பட்ட திசை நடக்காம லக்ன சுபர்களுடைய திசை நடக்கணும். அது 7ஆம் இடமும் நல்ல அமைப்புல இருந்தா பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க சொந்த தொழில் செய்யலாம். அப்போ தொழில நல்லா வளர்ச்சி இருக்குங்க. இதுதாங்க கிரக அமைப்பு. சொந்த தொழில் யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்புல இதுதான் கிரக நிலை ஆகும். நன்றி வணக்கம்.